வாங்க உங்களுக்காக. தேங்க்யூ. அப்புறம் சுவாசிகா, அஜய், சக்தி, பாடினி, காவ்யா, மோகன்ராஜ் லிரிக் ரைட்டர், அருள்தாஸ் சார், மூர்த்தி, ப்ளீஸ். இவங்க எல்லாருமே வந்து இவங்களை பற்றி பேசுறதுக்கு எனக்கு நிறைய ஒவ்வொருத்தர் பற்றி பேசுறதுக்கும் ஒவ்வொருத்தர் பற்றியுமே பேசுறதுக்கு மினிமம் 10 நிமிஷம் வேணும். ஆனால் நேரம் இல்லாதனால இவங்க எல்லாருக்கும் தேங்க்ஸ் மட்டும்தான் என்னால் சொல்ல முடியுது. அருள்தாஸ் சார்லேருந்து எல்லாருக்குமே ரொம்ப 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 என்னால் மறக்க முடியாத, என்னால் சொல்ல முடியாத நன்றியை சும்மா சாதாரண ஒரே ஒரு வார்த்தையில் நான் முடிச்சுக்கிறேன். ரொம்ப நன்றிங்க. என்றைக்குமே நான் மறக்க மாட்டேன். அவ்வளோ நீங்கள்லாம் இல்லைன்னா என்னால் இந்த படத்தை கொண்டு போய், எஸ்பெஷலி நான் இங்கே ஓப்பனாக சொல்கிறேங்க, இந்த படத்தில் செகண்ட் ஹாஃபில் தான் விஜய் ஆண்டனி சார் வராரு. ஓகே, ஆனால் கதையை கேட்டுட்டு நான் இந்த லாஸ்ட்டு ஒரு சீனில் வந்தால் கூட வரதா இருந்தால் கூட இந்த படத்தில் நடிச்சிருப்பேன் சார். அப்போ அந்த அளவுக்கு நல்ல படம், நான் வரேன் சார் அப்படின்னாரு. இப்போ எல்லாம் 40 நிமிஷத்துக்கு அப்புறம் தான் 40 நிமிஷத்துக்கு அப்புறம் தான் ஹீரோஸ் வர்றாங்க. அதனால் அந்த படத்தில் சக்ஸஸ் எந்த பாதிப்பும் ஏற்படுறதில்ல. இந்த படத்தில் கடைசி 40 நிமிஷத்தில் தான் சார் வராரு. இதை நான் ஓப்பனாக சொல்லிக்கிறேன். கண்டிப்பாக இந்த படமும் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான படமாக தான் வரும். அப்படி தான் நான் படம் பண்ணியிருக்கேன். நீங்கள் தாராளமாக நம்பி வரலாம். எனக்கு ரெண்டு பாஸ். மொதல் பாஸ் வந்து என்னை நம்பி கோடிக்கணக்கில் படம் இன்வெஸ்ட் பண்ணுற ப்ரொடியூசர், தட் இஸ் விஜய் ஆண்டனி. இந்த படத்தை பார்த்துட்டு எனக்கு அவங்களுக்கு வேணால் இதில் காமிக்கிறேன். படம் பார்த்த அன்னைக்கு இந்த ஒரு படம் மிகப்பெரிய வெற்றியான ஒரு வார்த்தை போடுவாங்க. அந்த வார்த்தையை போட்டுட்டு சூப்பர் சார் தேங்க்யூன்னு போட்டார். ஓகே, அந்த பாஸ் கிட்ட நான் சக்ஸஸ் ஆகிட்டேன். அடுத்த பாஸ், சூப்பர் பாஸ் ஒருத்தர் இருக்கார், ஆடியன்ஸ். ஓகே, அந்த ஆடியன்ஸ் வந்து கண்டிப்பாக இதே வார்த்தையை சொல்லுவாங்கிற நம்பிக்கையோட நான் சொல்கிறேன். கண்டிப்பாக அந்த பாஸும் இதே வார்த்தையை சொல்லுவாங்க. அந்த சூப்பர் பாஸ்ட்டை கொண்டு போகிற வேலையை, ஒரு சூப்பர் பாஸை மீட் பண்ணும்போது ரூமுக்குள்ளே போகிறதுக்கு நாமளாக போயிட முடியாது இல்லையா? அந்த கதவை, ஒரு கதவு நடுவில் இருக்கும். அந்த கதவு மாதிரி ஜன்னல் மாதிரி இருக்கிறத ப்ரெசன்ட் மீடியா அவங்க எல்லாருமே கண்டிப்பாக நீங்களும் சந்தோஷத்தோட அந்த அந்த சூப்பர் பாஸ் கிட்ட இது நல்ல படங்கள்னு சொல்லிட்டு போய் நீங்களே இன்ட்ரடியூஸ் பண்ணுவீங்க. அந்த படம் அந்த விஷயத்தை உங்களுக்கு கொடுக்கும். எப்பயும் போல் ஒரு நல்ல படத்தை சப்போர்ட் பண்ணுறேன், நீங்கள் இதை சப்போர்ட் பண்ணணும். நான் இந்த கதையை எங்கிருந்து எடுக்கிறேன் அப்படின்னா, ஒரு ஒரு சோஷியல் மீடியாவில் ஒரு ரியாலிட்டி ஷோவில் ஒரு கேரக்டர், ஒரு அம்மாவும் மகனையும் மீட் பண்ணேன். அதாவது இந்த ட்ரெய்லரில் பார்த்துருப்பீங்க, தாயை ஒரு மகன் தெய்வமாக பார்த்தான். அது வந்து பிச்சைக்காரன். ஒரு மகன் தாயை மனுஷியாக பார்க்க பழகினான், தட் இஸ் நூறுசாமி. அப்படி ஓகே, அப்படி அந்த தாயை மனுஷியா பார்த்த ரியல் மேன், ரியல் பாஸ்கர், அந்த கேரக்டரை வந்து இப்போ கூப்பிடுறேன். அவனுடைய கதையிலிருந்து தான் நான் இதை எடுத்திருக்கேன். பாஸ்கர் வாங்க. வேர் இஸ் பாஸ்கர்? பாஸ்கர் வாங்க. எல்லாருமே கிளாப் பண்ணுங்க ப்ளீஸ். இந்த நாம் எல்லாம் அம்மாவை வந்து தெய்வம்னு சொல்லி அவங்க லைஃப்பை நாம ஜாலியாக இருந்துட்டு இருக்கோம். ஓகே, நீங்கள் எந்த அம்மாவோ நமக்கெல்லாம் எண்ணெய் போட்டு நம்ம ரோஸ் மாதிரி பண்ணி கொடுக்குற, தோசையை பண்ணி கொடுக்குற அம்மாங்க நமக்கு பண்ணி கொடுப்பாங்க. எந்த அம்மாவாவது முருகலான தோசை போட்டு சாப்பிட்றத பார்த்துருக்கீங்களா? சான்ஸே கிடையாது. பிஞ்ச தோசை தான் சாப்பிடுவாங்க. நம்ம எல்லாருக்கும் அதுக்கு கொடுப்பாங்க. ஆனால் இந்த மனுஷன் அம்மாவை மனுஷியாக பார்க்குறான். நீ எனக்கு கொடுக்கறது முக்கியம் இல்லைம்மா, நீ சாப்பிடுமான்னு சொன்ன முதல் மனுஷன். ஸோ இந்த மனுஷன் இல்லைன்னா இங்கே இந்த கதையே கிடையாது, நாங்கள்லாம் இங்கே கிடையாது. ஸோ பேசிக் இந்த மனுஷன்தான். இந்த படம் பார்க்குற எல்லாருமே அம்மாவை வந்து மொதல் தடவையாக மனுஷியாக பார்க்க ஆரம்பிப்போம்.
அது நடக்கும். இதுக்கு உறுதுணையா, ரொம்ப உறுதுணையா பணம் போட்டு இவ்வளவு செலவு பண்ணி, இவ்வளோ அழகான படத்த, ஒரு கமர்ஷியல் படத்த எடுத்த விஜய் ஆண்டனி சாருக்கு இந்த இந்த நிமிஷத்துல ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். தேங்க் யூ சார். ரொம்ப 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 நன்றி விஜய் ஆண்டனி சார். ரொம்ப ரொம்ப நன்றி. இது இவ்வளோ பெரிய ஆக்சுவலாக என்னோட லைஃப்பில் 3 மைல் ஸ்டோன் சார். ஒன்று வந்து நீங்கள் டிஷ்யூமில் எனக்கு கொடுத்த வாய்ப்பு, 2வது வந்து பிச்சைக்காரன். பிச்சைக்காரன் எவ்வளோ ஃப்ளாப் கொடுத்தாலுமே என்னை வந்து மக்கள் மனசில் நீங்காத இடத்த கொடுக்கும். அப்புறம் முக்கியமான விஷயம் நீங்கள் இந்த படத்தில் பண்ணியிருக்க விஷயம் என்னென்னா, என்னை லவர் பாயாக மாற்றினது. தேங்க்யூ சார். நானும் எவ்வளோ இன்டர்வியூல கேட்டு பார்த்துட்டேன், கத்தி பார்த்தேன், கதறி பார்த்தேன், ஒன்றும் நடக்கல. ஆனால் இந்த படத்தில் செகண்ட் ஹாஃப் வந்தால் கூட லவர் பாய்னு சொல்ல வச்சிட்டீங்க. மாபெரும் இயக்குநர்கள்லாம் சேர்ந்து இந்த லவர் பாய் ஆக்கிட்டீங்க. தேங்க்யூ சார். இதுக்கப்புறம் எல்லாமே லவ் மூவி வரும்னு வைக்கிறேன். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஆடியன்ஸ். இந்த படம் கண்டிப்பாக வந்து உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும். பெண்களுக்கு மிக 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 அவசியமான படம். நான் எத்தனை படம் ப்ரொடியூஸ் பண்ணாலும் வாங்க படத்தை பார்க்க வாங்க, எனக்கு காசு கொடுங்க, அந்த மாதிரி மூடில் இந்த படத்தை நான் தயவு செஞ்சு நான் கூப்பிடல. சமுதாயத்துக்கு மிகப்பெரிய சேஞ்ச் கொடுக்கக்கூடிய ஒரு படம். உங்கள் வீட்டில் அக்கா, தங்கச்சி, அம்மா இருந்தாங்கன்னா அவங்க எல்லாருக்கும் முக்கியமான படம். குடும்பத்தோடு வந்து பாருங்கள். உங்கள் யாரையுமே இந்த படம் டிசப்பாயின்ட் பண்ணாது. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார். வாங்க வாங்க சுவாசிகா, வாங்க உங்களுக்காக. தேங்க்யூ. தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். நான் வந்து சொல்லாமலை படத்தில் வந்து உதவி இயக்குனர் சார் படத்தில் ஒர்க் பண்ணேன், ஃபர்ஸ்ட் படத்தில். இப்போ சார் படத்தில் இத்தனை படம் சார் பண்ணியிருந்தாலும் இதில் வந்து ஒரு நல்ல கேரக்டர், சின்ன கேரக்டர், நல்ல கேரக்டர் கொடுத்தாங்க. அதுக்கு ரொம்ப நன்றி. கண்டிப்பாக அந்த படம் வந்து ஒரு தமிழ் சினிமாவில் ஒரு நல்ல ஒரு பெரிய டாக்கை ஏற்படுத்தும், சமூகத்தில் ஒரு டாக்கை ஏற்படுத்தும். கண்டிப்பாக பெரிய வெற்றி பெறும். தேங்க்யூ. சுவாசிகா மேடம் பேசுவாங்க. தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். என்னோட லைஃப்ல கிடைச்ச பெரிய ஒரு gift தான் 100 சாமி. அண்ட் என்னோட 100 சாமி சசி சார் தான். எனக்கு சாமி மாதிரி வந்து ஒரு பெரிய gift கொடுத்துட்டு போனேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். உங்க ட்ரஸ்ட்டுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் எங்க காஸ்ட் அண்ட் க்ரூ என்டையர் டீம் 100 சாமிக்கு தேங்க்யூ. அண்ட் ப்ளீஸ் இந்த நல்ல படத்தை நீங்க ஆடியன்ஸ் கிட்ட கொண்டு போய் சேருங்க, ப்ரெஸ் பீப்புள் எல்லாரும். தேங்க்யூ. சுவாசிகா பற்றி சொல்லணும்னா, சுவாசிகா நடித்த மொதல் படத்து கேமராமேன் நான். ஒரு சின்ன படம் ஒரு படம் பண்ணோம், அதில் வந்து சுவாசிகா தான் ஹீரோயின். ஆல்மோஸ்ட் ஒரு 15 வருஷம் இருக்குமா? ஆமாம். ஒரு லைஃப் எவ்வளோ டேர்ன் பாருங்க. வாழ்த்துக்கள் சுவாசிகா. நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ. சசி சார் வந்து என்னை ரொம்ப புகழ்ந்து பேசிட்டு இருக்காரு. உண்மையாலுமே இந்த படத்தோட ஹீரோ யாருன்னு என்ன கேட்டீங்க, நான் வந்து சசி சார் தான் சொல்லுவேன். இது வந்து அங்கங்க நடந்துகிட்டு இருக்க இன்சிடென்ட். நான் மட்டும் தனியா நான் தான் பண்ண, வேற யாருமே பண்ணலன்னு கிடையாது. நிறைய பேர் அங்கங்க நடந்துட்டு இருக்கிறதா. பட் எல்லாரும் ஒரு இவெண்டா, ஒரு இன்சிடென்ட்டா கடந்து போற ஒரு விஷயத்த வந்து ஒரு 2 மணி இந்த ஒரு ஒரு லைன் தான் இதை எடுத்து நான் 2 மணி நேரம் படமாக்க முடியும், இந்த படத்தை மக்களை தேட்டருக்கு கூட்டு வந்து பார்க்க வைக்க முடியும் அப்படின்ற அளவுக்கு ஒரு இதை எடுத்து பண்ணியிருக்காரு. அப்படின்னா இது வந்து இதை சூஸ் பண்ணதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு பெரிய இதுதான். ஸோ தேங்க்யூ சார்.